இது ஒரு சின்ன கோரிக்கை உங்களுக்காக. இந்த பார்வை உங்களுடைய பார்வை கடைக்கண் வரை தெரிந்ததாக இருக்கும். குறுகிய பார்வையில் இருக்கப்படும். இந்த பார்வை பாருங்கள். இந்த பார்வையில் நீங்கள் உங்கள் விசாலம் தியானிக்கும் தன்மை இந்த எல்லையற்று பார்க்கிறது. இந்த பார்வையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுகிறீர்கள். இதை உணர வேண்டும். அடுத்ததாக வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். ஒளியாக ஒளியாக, சப்தமாக பிரகாசமாக. ஏன்னா ஒரே வார்த்தை ஆளை கொள்ளும் ஆளாக. என்ன அர்த்தம்? நாம தடியாக அடித்த அடி வலிக்கும். கொஞ்ச நேரம் வார்த்தைகள் அடிப்பது தீயினால் சுட்ட பொன் உள்ளாலும் ஆறாதே நாவினால் சுட்ட வலு. ஒரு அழகான அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு ஏன் அவ்வளவு பலமிக்கிறது என்றால், இங்கே 96 தத்துவங்களில் இந்த வார்த்தைகள் மூலமாக பிரவேசிக்கிறீர்கள் மற்றவர்களுக்குள். வார்த்தையின் மூலமாக பிரவேசிக்கிறீர்கள் மற்றவர்களுக்குள். எண்ணங்கள் மூலமாக நீங்கள் உள்ளே செல்கிறீர்கள் மற்றவர்கள். இந்த ரூபமாகவும் நீங்கள் மற்றவர்களுக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்பது ஒரு தாற்பயமான. ஏன்னா உங்க ரூபத்தை உடலும் முகத்தை கொஞ்சம் பார்க்கலாம், அது மறைவதில்லை. உள்ளே போய் ஒளிப்பதிவாக ஒளிப்புள்ளியாக பதிவாக. உங்கள் வார்த்தை அது சலனப்படாமல் சஞ்சலம் இல்லாமல் கம்பீரமாக ஒழித்தால் அந்த ஒளியில் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். ஆகவேதான் என்னோடு நீங்க போன்ல தொடர்பு கொள்ளும் பொழுது நான் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நான் என்ன அலைகளாக, நாம் கருத்துக்களாக, நாம் ஞானமாக, நாம் யோகமாக இந்த பரம ரகசியமாக உங்களுக்கு செல்வதால் நீங்கள் அதுவாகவே மலர முடிகிறது. இதுதான் உண்மை. ஆகவே இந்த பார்வை இப்போ சுவாச பந்தனத்தில் இருந்தவாறு இந்த பார்வையில் ஒரு கம்பீரம் வரும். இந்த கம்பீரம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மனோபாயம் காணாம. நீங்கள் கம்பீரத்தை வெளிப்படுத்த வேண்டும். அது ஆன்மாவினுடைய அம்சம். அதுதான் உங்களுடைய அம்சம். ஆனால் நெருக்கடிகளால், காரண இடைகளால், சூழ்நிலைகளால் நாம் கம்பீரத்தை நாம் மனதிற்கும் குணத்திற்கும் அறிவுக்கும் உடலுக்கும் உறவிற்கும் இந்த தர்ம அதற்கும் கட்டுக்கொண்டு நாம் அடிமைகளாக ஆகவே நாம் நிமிர்ந்திருக்க முடியாமல் உங்கள் பார்வையில் ஒரு கம்பீரம் வரும் தெரியுமா? அதை வெளிப்படுத்தி நீங்களாக உங்கள் சொற்களில் ஒரு அதீதமான சக்தி வெளிப்படுது. அது மற்றவர்களுக்குள் சென்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். உங்கள் ஸ்பரிசத்தில் அதை நம்புறோம். உங்களுடைய ஸ்பரிசத்தில் இந்த ஆன்ம சக்தி வெளிப்படுகிறது. அது அனைத்தையும் மகிழ்விக்கிறது. இதெல்லாம் உண்மையான தத்துவம். இவையெல்லாம் சேர்த்துதான் 96 தத்துவம் விளக்கப்பட்டிருக்கிறது. தத்துவம் என்றால் என்ன? தத் என்றால் அது துவம் என்றால் இதுவெல்லாம் நீ. ஆனால் இவைகளில் எல்லாம் பறந்து விரித்து இருக்கும் உண்மை ஒருமுகப்படுத்தி காண்பதற்கு தான் சாட்சி மாத்திரம். நீங்கள் சாட்சியா இருக்கிறீர்கள், அதுதான் உண்மை. மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லப்படுது வேதம். இப்ப சாட்சியான என்ன நாம தேடிட்டே இருக்கிறோம்னா நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீண்ட நெடு நாட்களாகலாம் குரு தொடர்பு, சச்சங்கம், தியானம் எல்லாம். ஆனால் இந்த ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களிலும் இந்த நுட்பங்களில் நுட்பமாய் நீங்க இருக்கிறதை அறிந்து கொண்டால் அதன் பிறகு உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு நொடி நீங்களாகவே மறந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதனாலதான் சொன்னேன், புன்னகையாய் மறந்து. இந்த புன்னகையை தான் நீங்க வெளிப்பாடுங்க. மற்றபடி கடுமையில் அங்கே குணங்கள் வெளிப்படுகிறது. கடுமையானவரை பார்க்கும் பொழுது நாம் கடுமையானவராக மாறி, துக்கத்தில் இருப்பவரை பார்த்தால் நாம் துக்கத்தில் ஆகியிருக்கிறோம். கவலைப்படுப்பவரோடு சேர்ந்த கவலைப்படுகிறோம். அந்த ஆனந்தத்தில் இருப்பவரை கண்டால் நாம் ஆனந்தமயமாக. ஆகவே சிரிப்பதற்கு என்ன செலவாகும்? இந்த சிரிப்பதால் சுவாசம் ஒடுங்குகிறது, மனம் அடங்குகிறது, ஒரு ஆயுள் நீடிக்கிறது, ஆரோக்கியம் பெறுகிறது. ஆகவே இந்த புன்னகையால் மாறுகிறது. அப்பொழுது நீங்களாக இருக்கிறீர்கள். அப்படி பார்த்து நம்ம யோகியில் பார்த்து இந்த புன்னகையோடு இப்போ சூரியனாக பாருங்கள். அந்த சுவாசத்தில் மனம் ஒழிப்பனதா இல்லையா? இந்த புன்னகையால்
மனம், உடல், உலக தோற்றம் அறிகிறதா இல்லை. அப்ப சிரிப்பதில் என்ன தவறு? போன மாசம் சொன்னேன், இந்த மாசம் முழுக்க அப்படியே இருக்கீங்க. இது வந்தது காலையில வந்து இல்லையா? ஏனென்றால் நம் புன்னகை மனதில் எதிர்காலம் ஆகிவிட்டது. எதற்காகவும் யாருக்காகவும் நாம் இந்த புன்னகையை இழக்க வேண்டாம். இந்த புன்னகையால் நீங்கள் நிறைய சாதிக்கலாம். ஒரு ஆமோதிக்க அப்படியே ஒரு பார்வையோடு பார்த்துக்கோங்க, அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்ப நம்ம தவையோடி பார்க்கணும். அவர் அந்த பார்வை அவங்க பார்த்து ஒவ்வொரு பார்வை அது எவ்வளவு அழகானதாக இருக்கிறது. சொல்லுங்க, நான் ஒரு சாதாரண ஒரு பார்க்கும்போது அழகாக இருக்கேன். அந்த அழகு என்பது உங்களுடைய அம்சம். அதான் நீங்க அதுதான். ஆகவே இந்த அம்சத்தை நாம் வெளிப்படுத்தும். எதற்கு வீரம் அப்படி வாழ்க்கைகளுக்கு வருவாரு நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்க வெளிப்படுத்தி நீங்களாக வளரும் பொழுதுதான் தரிசனம் சுலபமாக. மீண்டும் சொல்றேன், சுவாச மந்திரம் அப்படியே சக்சரான நாட்டம் அடிக்கடி இந்த சத்தங்கள். இப்போ இன்னும் சொல்ல போனா இந்த ஒளியில், இந்த சத்தத்தில், இந்த நாதத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அண்டம் பிண்டம் யாவையும் இயக்குவது வெளி என்றால் அந்த வெளியை அறிந்தது அணு முதல் பரமாணு வரையில் ஒவ்வொரு துகள்களிலும் உன் ரூபம் பதிந்துள்ளது. மீண்டும் அடுத்த பிறவியின் போது இந்த ரூப அணுக்கள் ஒன்று கூடி உருவமாக மாறுகிறது. இதை பற்றி சொல்லிட்டேன். பஞ்ச கோஷங்கள் என்பதும் பஞ்ச தத்துவங்கள் என்பதும் அது இந்த உடலை குறிப்பதும் உன்னை குறிப்பதுமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் ஆத்ம தரிசனம் பெறவில்லை என்றால் நீங்கள் ஏதோ அது திடீரென நிகழ வேண்டிய ஒன்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 5 உடல்களில் 5 தத்துவங்களாய் பிரிந்து செயல்படும் நீங்கள் இந்த 5 உடல்களையும் விட்டு நீங்களாக மலரும் தன்மையில் அதுதான் சமாதி நிர்விகல. அப்பொழுதுதான் இந்த கோஷங்களின் இயக்கம் நிற்கும் பொழுதுதான் நீங்கள் சுலபமாக வெளிப்பட முடியும். சமாதி என்பது நீண்டதானால் அது பஞ்ச ரூபங்களை இழப்பதாய் இருக்கும். ஆன்மா தரிசனமாய் நிகழ்வதாய் இருக்கும். நீங்கள் வார்த்தைகளில் வாழ்கிறீர்கள், ஒளியால் சப்தமாய் பிரகாசமாக. நீங்கள் உங்கள் மனங்களை சுற்றி எண்ணங்களில் வாழ்கிறீர்கள், அது காலத்தில் நிலைக்கிறது, கர்மாவில் திகழ்கிறது. நீ இந்த வார்த்தைகள் மூலம் பிறருக்குள் பிரவேசிக்க முடியும். சப்தமாய் ஒளியாய் நீ எண்ணங்களின் மூலம் பிறருக்குள் தகுகிறாய், நினைவாய் சூட்சமாய். இது எவ்வளவு புரியுது பாரு. இப்போ நான் சொன்னதுல முக்கியமானது என்னன்னா அன்பு. அதை காட்டலாம் பண்ணலாம். ஏன் என்ன கஷ்டம் அப்படின்னா அன்பை காட்டணும். சரி, ஒரு புன்னகையால் ஆமோதித்து விட. யார் எது சொன்னாலும் தலையசைத்து விட்டு சென்று பாருங்கள், நீங்க தான் வெற்றியாளர்கள். இதுவெல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ்றது. சந்துரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ரோமக்காரன் அப்படின்னா உங்களுடைய பழக்கங்கள் அப்படியே தான் வருவாங்க. ஏன்னா உங்க அழகி உங்களை சுற்றி ஒரு ஆறாம் உண்டாக்கி இருக்கீங்க. அப்போ உங்கள்ட்ட வாழ்க்கை எப்படி வருவாங்க? உங்கள்ட்ட வந்ததுமே அந்த மாதிரி மாறி இருப்பாங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கணும்? நான் அன்பு ஆகிறேன், நான் கருணை ஆகிறேன், நான் அழகானவர்கள். அப்போ நான் அறிவானவர். இதுவெல்லாம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். ஆமாம், உங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை. நம்ம பார்த்து பாருங்க, குறையும் மறைமூர்த்தி கண்ணாலும் பாருங்க. அவற்றுதான் குறை இல்லையா? ஆன்மாவாக உங்களிடம் குறை என்ன குறை இருக்குது? நீங்க சொல்றீங்க என்ன குறையோடு பார்க்க, அது அவர்கள் பார்வை திருஷ்டி. அதாவது அவங்க பார்வையில அது அடுத்து படிக்கிறது. நம்ம பார்வையில் அடுத்து இல்லையே. நம்ம கடைசி நாம் யாருக்கும் எதற்கும் கட்டுப்பட்டவர்களே அல்ல. அதை முதல்ல நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா நாம் யாரோ ஒருத்தருக்கு அடிமையாகவே வைத்து பழகிவிட்டோம். பாருங்க, ஒரு குழந்தை அது தானாகத்தான் வளருது. அது தாய்க்கு அடிமைன்னு நினைக்கிறேன். தாய் சொல்ற பேச்சுக்கு அடிபடுது, தந்தைக்கு கட்டுப்படுது, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கட்டுப்படுகிறது. அது வளர்ந்து நட்பு வட்டாரத்துக்கு கட்டுப்படுகிறது, ஆசிரியருக்கு கட்டுப்படுகிறது, சமூகத்துக்கு கட்டுப்படுகிறது. அப்ப இந்த எல்லோரும் இதை பயன்படுத்துகிறார்கள். அந்த பயம்தான் நமக்கு நிலை தெரியுது.
அதுவே நமக்குள்ள ஒரு இறுக்கமான நிலை இருக்கிறது. அப்போ இதனாலேயே நம்ம வைத்து 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 அடிமையாக வாழ்ந்து அதுவே சுகமானதாக இருக்கு. நமக்கு இல்லை, இதுவெல்லாம் நமக்கு இல்லை என்று இன்னைக்கு நான் கூட சொல்லிட்டு இருக்கேன் நம்ம யோகிகளோடு. நீங்க இந்த கர்மா இருக்கிறது, கடமை இருக்குது, கடமை இருக்கிறது நான் சொன்னேன். இப்ப மறுபடியும் சொல்றேன். கடமை என்பது கண்ணுக்குட்டி மாதிரி, பசுனுடைய கன்று கட்டி போட்டிருக்கு. தாய் பசு கத்துதுன்னா உடனே கருத்து குடிக்குது. அது மாதிரிதான் நீங்க கடமை கர்மான்னு சொல்லிட்டு அதை இழுத்து போட்டு குடிக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் அந்த கையை அவுத்து குடிச்சிட்டீங்கன்னு வச்சுவாங்க. கடமை கையில குடிச்சீங்கன்னா அது இழுத்துட்டு போகும் கண்ணுக்குட்டி. எங்க கொண்டு கேட்டுக்குமா தெரியாது. அவத்தை மட்டும் விட்டுட்டு சும்மா இருக்கிற கண்ணுக்குட்டி பாட்டு போயிடும். இப்ப நாம என்ன பண்றோம்? கடமைங்கிற கண்ணுக்குட்டி கையில பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம். அவத்தை இழுத்து குடிக்கிறீங்க. அது இழுத்ததுன்னா எங்க கொண்டு போய் இழைக்கிறது? யாருக்கு கடமை? உங்களுக்கு என்ன கடமை? ஏன் நீங்களும் உருவாக்கிக்கிறீங்க? சிலந்தி தன் வாயிலிருந்து அந்த பொசையால் சிலந்தி கூட்டை அமைத்து அதிலேயே மாட்டிக்கொண்டது போல நாம கடமை கடமை கர்மா கர்மம் நம்மளை நாமே மேலும் மேலும் சிறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நல்லா பாருங்க. கடமை செய்யாம இருங்கன்னு நான் இதுல சொல்லல. கடமையை செய்யுங்க, பலனை சொல்லிருக்கு. அது நம்மளால முடியாது. நான் சொல்றது அதை விட ஒரு உயர்ந்த தத்துவம் சொல்றேன். எனக்கு எந்த கடமையும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கடமை சரியாக நடக்கும். அந்த கர்மா சரியாக நிகழும். ஆனா எனக்கு அந்த கடமை இருக்கு, நான் இப்படித்தான் பண்ணுவேன்னா கண்ணுக்குட்டி கைத்த பூச்சிட்டு நிக்கிற மாதிரி அது. மறுபடியும் சொல்றேன், எனக்கு கடமை இருக்குங்க வரைக்கும் இந்த கடமையை கட்டுண்டு சீரழிவு போட்டே ஆகணும். எனக்கு கடமை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கடமை தானே நிகழும். அந்த கர்மா நிகழும். நீங்க சும்மா பார்த்துக்கலாம். இது என்ன அனுபவம்? நானும் எதையுமே நடக்குது. இதுதான் நான் 60 வயசுல நான் என்ன நினைச்சேன். ஆமா 60 வயசுல கடமை முடிச்சிடும். அது வரைக்கும் கடமை இருக்குது. அப்போ கடமை முடிந்தது கடவுளானே. ஆனா இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அம்மா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா, கடமை இருக்க முடியல இருக்குது, நீங்க கடமை புரியாம இருக்க முடியாது. அது நிஜம், அதான் நடக்கிறது, உண்மை. ஆனா இத இப்ப நான் அதுல கற்றுக்கிறேன். கர்மா புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அது என்னுடைய கருத்து. இங்க நான் கர்மா புரிகிறேன் என்பதை விட கர்மா அங்கே நிகழ்கிறது. 2-3 பையன் நான் தூக்கிட்டு தடுமாறிட்டு இருந்தா அது ஏன் சொன்னேன் அப்படின்னு போது அதை நான் தூக்கிட்டு சோப்பேன். இப்ப நாளைக்கு வருமானம் போது அந்த பையன்களை நான் விட்டுட்டு சும்மா இருப்பேன். நம்ம யோகி சிவசம்பகம் வருவார், ஐயா உன்னை கொடுங்க. வெள்ளிக்கு வருவார், ஐயா உன்னை கொடுங்க. இன்னும் நம்ம தவயோகி அருட்சன் ஐயா கொடுங்க, நான் எடுத்துவாரு. யாரும் ஒருத்தர் அதை வாங்கிட்டு போறாங்க, எனக்கு சுமை இல்லை. ஏன் அப்படின்னா அது என்னோட நினைக்க வரைக்கும் நான் தான் சுமந்தாடணும். அது என்னோட தான், ஆனா எனக்கு இல்லை அப்படின்னா அது யாரோ எடுத்து. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? என்னுடைய கர்மான்னு கடைசி வரை நீங்க செயல்பட போறீங்களா? எனக்கு கடமை இல்லை அப்படின்னு செயல்பட போறீங்களா? இதுதான். எனக்கு எந்த கடமையும் இல்லை. இல்லைன்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கு கடமை இல்லை. ஆனா அங்கே கர்மாதிகளும் கடமை சரியாக நடக்கும். ஆனா கடமை இருக்குன்னா கண்குட்டி கையில முடிச்ச மாதிரி இந்த ஓரளவுக்கு புரிகிறதா? புரியுது. ஆக இப்படி சொல்லுங்க, ஆன்மாவாகிய உங்களுக்கு பவபந்தம் கிடையாது. அதுதான் ஆன்மா நினைக்காது. ஆன்மாவகிய எனக்கு கர்மா கிடையாது, காரணம் கிடையாது, கர்ம வினை கிடையாது, பவபந்தம் கிடையாது, தர்ம அதர்மம் கிடையாது. நிச்சயமாக சத்தியமாக இவை எதுவும் உங்களை பாதிப்பதே இல்லை. இதுதான் ஹைலைட். இது புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே எனக்கு இல்லைன்னு நீங்க எப்ப இருக்கிறீங்களோ அது உங்களை பாதிக்காது. ஆனா அது தானே நிகழும். அது உங்களை பார்க்கலாம்.